அத்தியாயம் 1. டாஷ். காட்டில் கிடைத்த குழந்தை. அடர்ந்த இருள் சூழ்ந்த ஒரு மாபெரும் காடு. வானத்தைத் தொடும் உயரமான மரங்கள். காற்று வீசும் ஒவ்வொரு நொடியும் அந்தக் காட்டே உயிருடன் மூச்சு விடுவது போல் இருந்தது. அந்தக் காட்டின் நடுவே ஒரு பெரிய குழு மெதுவாக பயணம் செய்து கொண்டிருந்தது. அந்தக் குழுவின் மத்தியில் இருந்தது ஒரு மாபெரும் ரதம். அது சாதாரண ரதம் இல்லை. 20 கல் குதிரைகள் அதை இழுத்துக் கொண்டிருந்தன. அந்த குதிரைகளின் காலடி சத்தம் பூமியை அதிரச் செய்தது. ரதத்தின் முன்புறத்தில் 2 மாபெரும் கல் சிங்கங்கள் இருந்தன. அவை உயிரில்லாத சிலைகள் போல இருந்தாலும் அவற்றின் கண்களில் ஏதோ மர்மமான சக்தி ஒளிந்திருந்தது. அந்த குழு காட்டின் ஆழம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று பூமி நடுங்கியது. மரங்கள் அதிர்ந்தன. பறவைகள் பயத்தில் வானில் பறந்தன. பூகம்பம் வந்தது போல அந்த இடம் முழுவதும் அதிர்ந்தது. அப்போது ரதத்தின் ஜன்னல் மெதுவாகத் திறந்தது. அதன் உள்ளிருந்து ஒரு மனிதன் வெளியே பார்த்தான். அவன் முகம் மனிதனை விட தேவனைப் போல இருந்தது. நீண்ட வெள்ளை முடி, கூர்மையான கண்கள், அமைதியான முகம். பார்ப்பதற்கு 30 வயது போல இருந்தாலும் அவன் கண்களில் 1000 ஆண்டுகளின் அனுபவம் தெரிந்தது. அவன் வெளியே இருந்த வீரர்களை பார்த்து மெதுவாக கூறினான். தளபதி, இன்றிரவு இங்கேயே தங்கத் தயாராகுங்கள். கூடாரங்களை அமைக்கச் சொல்லுங்கள். உடனே ஒரு வீரன் குதிரையிலிருந்து இறங்கி மண்டியிட்டு, சரிங்க அரசே என்றான். அந்த இரவு காடு முழுவதும் தீப்பந்தங்களின் ஒளி பரவியது. வீரர்கள் கூடாரங்களை அமைத்து ஓய்வெடுத்தனர். ஆனால் அந்த அரசன் மட்டும் தனியாக ஒரு சிறிய பாறையின் மீது கால்களை மடக்கி அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் காட்டின் ஆழத்திலிருந்து திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அந்த சத்தம் இரவின் அமைதியை கிழித்தது. அரசன் மெதுவாக கண்களை திறந்தான். தளபதி, அது என்ன சத்தம்? தளபதி கவலையுடன் சுற்றி பார்த்தான். தெரியவில்லை அரசே. சில நொடிகள் அமைதி. பிறகு அரசன் எழுந்து நின்றான். சென்று பார்ப்போம். உடனே தளபதியும் 5 வீரர்களும் ஆயுதங்களுடன் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் சத்தம் வந்த திசையை நோக்கி மெதுவாக நடந்தார்கள். காடு இன்னும் இருண்டது. காற்று கூட அசையவில்லை. அந்த அழுகுரல் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஏதோ அசைவது தெரிந்தது. வீரர்கள் வாளை எடுத்தனர். ஆனால் அங்கு இருந்தது ஒரு சிறிய குழந்தை. அது தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் உடலில் எந்த காயமும் இல்லை. ஆனால் அதன் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அரசன் மெதுவாக அருகே சென்றான். இந்த குழந்தை எப்படி இங்கே வந்திருக்கும்? தளபதி தலை குனிந்து, ஏதாவது காட்டு விலங்குகள் தூக்கி வந்து விட்டிருக்கலாம் அரசே என்றான். அப்போது அரசன் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தான். அந்த ஒரு நொடியிலே அவன் மனம் மாறிவிட்டது. அந்த குழந்தையின் முகம் தேவதை போல அழகாக இருந்தது. அதை பார்த்தவுடன் அரசனின் இதயத்தில் இதுவரை இல்லாத ஒரு உணர்வு தோன்றியது. அவன் மெதுவாக குழந்தையை தூக்கிக் கொண்டான். அந்த நொடியே காற்று திடீரென்று நின்றது. மரங்கள் அமைதியாகின. வானில் இருந்த நிலவு மேகத்திற்குள் மறைந்தது. தளபதி பயத்துடன் அரசனை பார்த்தான். ஆனால் அரசன் மெதுவாக சிரித்து, இனி இந்த குழந்தை என்னுடனே இருக்கும் என்று கூறினான். அந்த குழந்தையை மார்பில் அணைத்தபடி அவன் அரண்மனை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த குழந்தையின் வரவு முழு உலகத்தின் விதியையே மாற்றப் போகிறது என்று.